35 வயசு பெண் நான். எனக்கு கல்யாணம் ஆயிட்டு 12 வருஷம் ஆகுது. ரீசெண்டா என் ஹஸ்பண்ட்க்கு கிளமீடியா டெஸ்ட் எடுக்கும் பொழுது அவருக்கு பாசிட்டிவ்னு வந்தது. திரும்ப எனக்கும் டெஸ்ட் எடுத்தேன், எனக்கும் பாசிட்டிவ்னு வந்தது. நானும் என் ஹஸ்பண்டோ வேற யார்கிட்டயும் கான்டாக்ட்ல இல்ல. ஆனா எங்களுக்கு ஏன் இந்த இன்ஃபெக்ஷன் வந்தது அப்படின்ட்டு ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. யூரின் போகும்பொழுது எரிச்சலோ வலியோ அல்லது ஒரு இரிட்டேஷனோ வந்துச்சு அப்படின்னா நாம உடனே நினைக்கிறது என்ன? சாதாரணமா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனா சில நேரங்கள்ல அது கிளமீடியா இன்ஃபெக்ஷனா கூட இருக்கலாம். நிறைய பேர் கேட்கிற கேள்வி, நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெனூனா தான் இருக்கோம், எங்களுக்கு எக்ஸ்ட்ரா மரைட்டல் அஃபேர்லாம் எதுவுமே இல்லை, நாங்க யார் கூடயும் செக்ஸ் வச்சது இல்லை, அப்புறம் ஏன் இந்த ப்ராப்ளம் வந்தது அப்படின்றது தான் இந்த வீடியோல. கிளமீடியானா என்ன, அது எப்படி நம்ம உடம்புல மறைஞ்சிருந்து நம்மளை அட்டாக் பண்ணும் அப்படின்றத பத்தி நம்ம தெளிவா பார்க்கலாம். கிளமீடியான்றது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். இது உடம்புல இருந்தாலும் நிறைய பெண்களுக்கு எந்த ஒரு அறிகுறியுமே காமிக்காது. இந்த இன்ஃபெக்ஷன் உங்க உடம்புல பல மாசங்க அல்லது பல வருஷங்க கூட எந்த ஒரு தொந்தரவுமே இல்லாம இருக்கலாம். எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லாம இருக்கிறதுனால உங்களையும் அறியாம உங்க பார்ட்னர் கூட நீங்க ரெகுலர் கான்டாக்ட்ல இருந்திருக்கலாம். திடீர்னு நோய் எதிர்ப்பு தன்மை குறையும் போதோ அல்லது வேற ஏதாவது ப்ராப்ளம் வரும்பொழுதோ இந்த கிளமீடியானுடைய சிம்டம்ஸ் வெளிவர ஆரம்பிக்கும். நிறைய பேர் கேட்கிற கேள்வி, நான் ஏற்கனவே ஹோல் பாடி டெஸ்ட் எடுத்துட்டேன், எஸ்டிடி ப்ரொஃபைல் எடுத்துட்டேன், ஆனா அப்போ எனக்கு கிளமீடியா தெரியல, இப்ப மட்டும் ஏன் தெரியுது அப்படின்னு கேட்கறது தான். நாம எடுக்கிற நார்மல் யூரின் டெஸ்ட்லயோ அல்லது பிளட் டெஸ்ட்லயோ கிளமீடியாவை நம்ம எப்பயுமே பரிசோதனை செய்ய மாட்டோம். இதுக்குன்னு ஸ்பெசிபிக்கா நியூக்ளிக் ஆசிட் ஆம்பிளிபிகேஷன் டெஸ்ட், நாட் டெஸ்ட் அப்படின்ற டெஸ்ட்டை எடுத்தா மட்டுமே இதை கண்டுபிடிக்க முடியும். பழைய ரிப்போர்ட்ல நார்மல்னு வந்திருந்தாலும் நமக்கு அது தெரியாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. டாக்டர், எனக்கு கிளமீடியா பாசிட்டிவ் வந்திருக்கு, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்க பார்ட்னர் 2 பேருமே ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. காரணம் என்ன அப்படின்னா, இது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா உங்க பார்ட்னருக்கும் பரவும், உங்க பார்ட்னர் கிட்ட இருந்து திரும்பவும் உங்களுக்கும் வரும். அதனால 2 பேருமே ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் பொழுது நீங்க 2 பேருமே செக்ஷுவல் ஆக்டிவிட்டி அவாய்ட் பண்றது நல்லது. ரிலேஷன்ஷிப்ல உள்ள ஃபெய்த் அப்படின்றது வேற, மருத்துவ ரீதியான உடல்நல பாதிப்புகள் அப்படின்றது வேற. எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்ல அப்படின்னா கூட வருஷத்துக்கு ஒரு முறையோ அல்லது 2 வருஷத்துக்கு ஒரு முறையோ நீங்க கம்ப்ளீட் பாடி செக்அப் எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. சோ உங்க பார்ட்னரை நீங்க எந்த விதத்திலையும் சந்தேகப்படாம நீங்க 2 பேருமே ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆரோக்கியமா இருந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.